சிம்மராசிக்கார அன்பர்கள் அனைவருக்கும் எனது அன்பு கலந்த வணக்கங்கள். நான் உங்கள் அஸ்ட்ரோ சின்னத்துறை புலிமிசைப்புத்தூர் பெரம்பலூர் மாவட்டம். நிகழும் மங்களகரமான விஸ்வாவசு வருடம் தமிழ் மாதங்களில் 2வது மாதம் வைகாசி மாதம் சிம்மராசிக்காரர்களுக்கு எப்படிப்பட்ட கிரக நிலைகள் இருக்கிறது, அதனால் என்ன பலன்கள் ஏற்படும், இந்த மாதம் செய்யக்கூடிய வழிபாடுகள் என்ன, பரிகாரங்கள் என்ன, சிம்மராசிக்காரர்கள் எந்தெந்த விஷயங்களை செய்யலாம், எந்தெந்த விஷயங்களை தவிர்க்க வேண்டும், சிம்மராசிக்காரர்களுக்கு இந்த வைகாசி மாதம் எப்படி இருக்கும் என்பதை பற்றி இந்த காணொலியிலே பார்ப்போம். இதுபோன்று தொடர்ந்து தமிழ் மாத ராசி பலன்களை தெரிந்து கொள்ளவும், ஜோதிட தகவல்களை தெரிந்து கொள்ளவும் நமது சேனல் அஸ்ட்ரோ சின்னதுரை சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள், லைக் பண்ணுங்க, நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்க. அதாவது பார்த்தீங்கன்னா சூரியன் ரிஷப ராசியில் சஞ்சரிக்கக்கூடிய காலம் தான் இந்த வைகாசி மாதம். இந்த வைகாசி மாதம் 14ஆம் தேதி வரை அக்னி நட்சத்திர தோஷம் இருக்கிறதுனால வீடு நிலம் சம்பந்தமாக, அதாவது பார்த்தீங்கன்னா கிரக ஆரம்பம், கிரக பிரவேசம், வாசல் கால் வைக்கிறது, ஒட்டு வெட்டுறது, கும்பாபிஷேகம் பண்ணுறது, வீடு பால் காய்ச்சல், இந்த மாதிரியான வீடு சம்பந்தமான எந்த வேலைகளையும் செய்யக்கூடாது. வைகாசி மாதம் 14ஆம் தேதி வரை அக்னி நட்சத்திர தோஷம் இருக்கிறதுனால. அடுத்ததாக பார்த்தீங்கன்னா வைகாசி மாதம் 4ஆம் தேதி ராகு கேது பெயர்ச்சி. அதாவது பார்த்தீங்கன்னா திருக்கணிதப்படி 18/5/2025 வைகாசி மாதம் 4ஆம் தேதி ராகு கேது பெயர்ச்சி. ராகு மீனத்திலிருந்து கும்பத்துக்கும், கேது கன்னியிலிருந்து சிம்மத்துக்கும் பெயர்ச்சி அடைகிறார். அது ராகு கேது பெயர்ச்சியாக தனியாக பார்ப்போம். அடுத்ததாக பார்த்தீங்கன்னா இந்த மாதம் 21ஆம் தேதி, வைகாசி மாதம் 21ஆம் தேதி வாஸ்து நாள். வருஷத்துக்கு 8 நாள் தான் வரும். இந்த வைகாசி மாதம் வாஸ்து நாள் பிரமாதமான நாள் இருக்குது. வீடு மனை கொள்வதற்கு, அதாவது கிரக ஆரம்பம் செய்வதற்கு மிக சிறப்பான நாள். அடுத்ததாக பார்த்தீங்கன்னா வைகாசி மாதம் 26ஆம் தேதி வைகாசி விசாகம். அன்றைய தினம் புனித நீராடல் சிறப்பு. நதிகளிலும் புண்ணிய நதிகளிலோ அல்லது கடலிலோ நீராடும் பொழுது, அதாவது புனித நீராடும் பொழுது நம்மளுடைய தோஷங்கள் அனைத்தும் விலகும். அன்றைய தினம் முருகப்பெருமானை விரதம் இருந்து வழிபாடு செய்வதும், அதே போல துர்க்கையம்மனை விரதம் இருந்து வழிபாடு செய்வதும் நம்மளுடைய வியாபாரத்தில் வெற்றியும், தொழிலிலே வளர்ச்சியும், நம்மளுடைய வேலைவாய்ப்பு சம்பந்தமான பிரச்சனைகளை தீரவும், அதே போல நினைத்த காரியங்கள் நடப்பதற்கும் மிகச்சிறப்பான நாள். அதாவது முருகன் பிறந்ததே பார்த்தீங்கன்னா விசாக நட்சத்திரம் தான். அந்த வைகாசி விசாகத்தன்று ஒரு விரதம் இருந்து முருகப்பெருமான் துர்காதேவி வழிபாடு செய்யும்பொழுது சகல சௌபாக்கியமும் கிடைக்கக்கூடிய அமைப்பாக இருக்கும். அடுத்ததாக பார்த்தீங்கன்னா இப்படிப்பட்ட சிறப்பு வாய்ந்த இந்த வைகாசி மாதத்திலே சிம்ம ராசியை பொறுத்த வரைக்கும் உங்கள் ராசிநாதன் சூரியன். உங்கள் ராசிநாதன் சூரியன் ராசிக்கு 10ஆம் இடத்துல சஞ்சரிக்கிறார். 10ஆம் இடத்துல சூரியன் சஞ்சரித்து அதுக்கு பேர் என்னன்னா திக்பலம். அதாவது ஷட்பலத்தில் ஒரு பலம், திக்பலம் வலிமையாக இருக்கிறார். 10ஆம் இடங்கிறது தொழில், புகழ், அந்தஸ்து, கௌரவம்னு சொல்லக்கூடிய இடம். அதில் சூரியன் சஞ்சரிக்கிறார் அப்படின்னா கௌரவம், புகழ், அந்தஸ்து, கௌரவம் இதெல்லாம் உயரும். அதோடு இல்லை, 10ஆம் இடத்துல சூரியன் சஞ்சரிப்பது ஒரு திக்பலம். அப்படின்னா என்னன்னா உச்சம் பெற்றதற்கு ஈக்குவலான நல்ல சக்தி வாய்ந்த பலன். அப்போ வலிமையாக இருக்கிறார். தொழில் சம்பந்தமான வளர்ச்சிகள் இருக்கும். பதவி, பொறுப்பு இதெல்லாம் கிடைக்கக்கூடிய அமைப்பாக இருக்கும். அதாவது அரசியலில் இருக்கிறவங்க, அரசு சம்பந்தமான இருக்கிறவங்களுக்கு பதவி உயர்வு அல்லது பார்த்திங்கன்னா ஒரு ப்ரொமோஷன் கிடைக்கக்கூடிய அமைப்பாக இருக்கும். தொழில் சம்பந்தமான வளர்ச்சி அல்லது உத்தியோக சம்பந்தமான வளர்ச்சி அல்லது பதவி, பொறுப்பு அல்லது அதிலே உயர்ச்சி கிடைக்கக்கூடிய அமைப்பாக இருக்கும். ஆக இந்த மாதம் பார்த்திங்கன்னா உங்கள் ராசிநாதன் 10ஆம் இடத்துல வலிமையாக சஞ்சரிக்கிறார். அடுத்ததாக பார்த்தீங்கன்னா உங்கள் ராசிக்கு 2ஆம் இடம் வாக்கு, தனம், குடும்பம், வருமானம் என்று சொல்லக்கூடிய 2ஆம் இடத்திற்கும், 11ஆம் இடம் என்று சொல்லக்கூடிய லாபஸ்தானம், மூத்த சகோதர ஸ்தானம், 11ஆம் அபிலாஷைகள் பூர்த்தியாகக்கூடிய இடம். இந்த 2க்கும் 11க்கும் உடையவர் யார் அப்படின்னா புதன் உங்கள் ராசிக்கு 9ஆம் இடத்துல சஞ்சரிக்கிறார் 9ஆம் தேதி வரை. அப்போ 9ஆம் இடங்கிறது என்ன? தந்தை ஸ்தானம், பாக்கியம், தொலைதூர பயணம், உயர்கல்வி ஸ்தானம். அப்போ உயர்கல்வி படிக்கக்கூடிய அமைப்பு. அதே போல் தொலைதூர பயணம், படிப்புக்காகவோ தொழிலுக்காகவோ வெளிநாடு சம்பந்தமான முயற்சி எடுப்பவர்களுக்கு பாஸ்போர்ட், விசா இதெல்லாம் ஈஸியாக கிடைக்கக்கூடிய அமைப்பு. 9ஆம் தேதி வரைக்கும் 9ல் புதன் சஞ்சரிக்கும் பொழுது 2-9, அதாவது 2ஆம் இடம் தனஸ்தானம், வருமானஸ்தானம். இந்த வருமான ஸ்தானாதிபதி 9ல் சஞ்சரிக்கும் போது பொருளாதார சம்பந்தமான வளர்ச்சி இருக்கும். கேட்ட இடத்துல கடன் கிடைக்கிறது அல்லது உங்களுடைய பணம் வந்து சேரக்கூடிய அமைப்பு. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா குடும்பத்தில் சுப நிகழ்ச்சிகள் நடக்கக்கூடிய அமைப்பு. இந்த மாதிரியான அமைப்புகள்லாம் இருக்கும். அதே போல் பார்த்தீங்கன்னா 11ஆம் இடத்து அதிபதியும் அவர் தான். 11-9 சம்மந்தப்பட்டாலும் எதிர்பாராத தனலாபம், எதிர்பாராத அதிர்ஷ்டம், எதிர்பாராத நன்மை பொருளாதார சம்பந்தமாக இருக்கும். அதே போல் பார்த்தீங்கன்னா 9ஆம் தேதிக்கு பிறகு உங்கள் ராசிக்கு 10ஆம் இடத்துல உங்கள் ராசிநாதனோடு சேர்ந்து சஞ்சரிக்க போகிறார். புதா ஆதித்ய யோகமாக. இது அதை விட சிறப்பு. அப்போ தொழில் சம்பந்தமாக கமிஷன், ஏஜென்சி தொழில் செய்பவர்களுக்கு யோகம். அதே போல் பேப்பர் பேனா பிடிக்கக்கூடிய ஆசிரியர், வக்கீல் இவங்களுக்கெல்லாம் யோகமான காலமாக இருக்கும். அதே போல் பார்த்தீங்கன்னா புதன்னா பார்த்தீங்கன்னா நரம்பியல் மருத்துவர், இந்த மருத்துவம் சம்பந்தமான தொழில் செய்பவர்களுக்கும் யோகமான காலமாக இருக்கும். ஆக பார்த்தீங்கன்னா 10ஆம் இடத்துல சஞ்சரிப்பார் 23ஆம் தேதி வரை. 23ஆம் தேதிக்கு பிறகு உங்கள் ராசிக்கு 11ஆம் இடம் என்று சொல்லக்கூடிய லாபஸ்தானத்தில் ஆட்சி பெற்று குருவோடு சேர்ந்து சஞ்சரிக்கிறார்.
குரு ஏற்கனவே லாபகுரு. அதோட கூட பார்த்தீங்கன்னா 11ஆம் அதிபதி 11லே ஆட்சி பெற்று குருவோடு செஞ்சிருப்பது யோகம். நினைத்த காரியம் நினைத்தபடியே நடக்கும். அதாவது பார்த்தீங்கன்னா 2, 11 சம்மந்தப்படுது. 2, 11 சம்மந்தப்பட்டா அப்போ இந்த மாதம் பார்த்தீங்கன்னா மேக்சிமம் எல்லாமே 2, 11, 2, 9 இந்த பொருளாதார சம்பந்தமான நன்மைகள், பொருளாதார சம்பந்தமான வளர்ச்சிகள், அதே மாதிரி எதிர்பாராத தனலாபம் இந்த மாதிரியான அமைப்பிலே காட்டுது. அப்போ 2ஆம் இடத்த அதிபதி 11ல் ஆட்சி பெற்று குருவோடு சென்று சஞ்சரிக்கும் பொழுது எதிர்பாராத அதிர்ஷ்டம், எதிர்பாராத தனலாபம், நீண்ட நாளாக எதிர்பார்த்திருந்த காரியங்கள் எல்லாம் படபடாமல் நடக்கக்கூடிய அமைப்பு. இந்த மாதிரியான யோகத்தை சொல்லக்கூடிய அமைப்பில் 11ஆம் இடத்த அதிபதி 11லே ஆட்சி, குரு கூடவே பார்த்தீங்கன்னா குரு இருக்காரு. அப்போ அதிக அற்புதமான பலன்கள் இருக்கும். 11ஆம் லாபம், எதை தொட்டாலும் லாபம் அப்படிங்கிற அமைப்பில் தான் இருக்கும். அடுத்ததாக பார்த்தீங்கன்னா உங்கள் ராசிக்கு 3ஆம் இடம். 3ஆம் இடங்கிறது இளைய சகோதர ஸ்தானம், முயற்சி ஸ்தானம், வெற்றி ஸ்தானம், ஒப்பந்தம், கையெழுத்து இதெல்லாம் சொல்லக்கூடிய இடம். இந்த 3ஆம் இடத்திற்கும் 10ஆம் இடம் என்று சொல்லக்கூடிய தொழில், புகழ், அந்தஸ்து, கௌரவத்துக்கு அதிபதி. இந்த 3க்கும் 10க்கும் உடையவர் யார் அப்படின்னா சுக்கிரன். சுக்கிரன் உங்கள் ராசிக்கு 8ஆம் இடத்துல உச்சமாகி சஞ்சரிக்கிறார் 17ஆம் தேதி வரை. பொதுவாக 3ஆம் இடத்த அதிபதி 8ல் சஞ்சரிக்கிறார் அப்படிங்கிறபோது நம்மளோட ஃபஸ்ட்டு எடுக்கக்கூடிய முயற்சி வந்து 3ஆம் இடம். அப்போ நம்ம ஃபஸ்ட்டு முயற்சி தடைப்பட்டு அப்புறம் நடக்கும் அப்படிங்கிற அமைப்பு சொல்லும். இந்த ஒப்பந்தம், கையெழுத்து, ஜாமீன் கையெழுத்து இந்த மாதிரி விஷயங்கள ரொம்ப கவனமாக இருக்கணும்னு சொல்லுவோம். ஏன்னா 8ஆம் இடத்துல இருக்கார். அடுத்ததாக பார்த்தீங்கன்னா உங்கள் ராசிக்கு 10ஆம் இடத்த அதிபதியும் அவர் தானே. 10ஆம் இடத்த அதிபதி அப்படி அவர் தாங்கிறதுனால 10ஆம் இடத்த அதிபதி 8ல் இருந்தால் தொழில் சம்பந்தமான போட்டி பொறாமைகளும் இருக்கும். தொழில் சம்பந்தமான ஒரு சில வம்பு வழக்கு வரும், கவனமாக இருக்க வேண்டும். ஆனால் 17ஆம் தேதிக்கு பிறகு உங்கள் ராசிக்கு 9ஆம் இடத்துல சஞ்சரிப்பார். அப்போ 10ஆம் அதிபதி 9ல் சஞ்சரிக்கிறார். தர்ம கர்மாதிபதி யோகமாக வந்துடும். அப்போ தொழில் சம்பந்தமான வளர்ச்சி, தந்தை வழி அனுகூலங்கள் இருக்கும். உயர்கல்வி, வெளிநாடு சம்பந்தமான முயற்சிகள் எல்லாம் வெற்றி கொடுக்கக்கூடிய அமைப்பாக இருக்கும். பாக்கியம், அதிர்ஷ்டம் வந்து சேரக்கூடிய அமைப்பாக இருக்கும். இளைய சகோதர வழி ஒரு நன்மைகள் வந்து சேரக்கூடிய அமைப்பாக இருக்கும். ஒப்பந்தம், கையெழுத்து இது எல்லாமே, பத்திரப்பதிவு இது எல்லாமே 17ஆம் தேதிக்கு பிறகு செய்வது சிறப்பு. அது வரைக்கும் நன்மை இல்லை. அடுத்ததாக பார்த்தீங்கன்னா உங்கள் ராசிக்கு 4ஆம் இடம் வீடு, வண்டி, வாகனம், மனை, தாயார், சொத்து, சுகஸ்தானத்துக்கு அதிபதியும். அதே போல் 4க்கும் 9ஆம் இடம் என்று சொல்லக்கூடிய தந்தை ஸ்தானம், பாக்கியஸ்தானம், தொலைதூர பயணம், உயர்கல்வி ஸ்தானம். இந்த 4க்கும் 9க்கும் உடையவர் யார் அப்படின்னா செவ்வாய். செவ்வாய் உங்கள் ராசிக்கு 12ஆம் இடத்துல நீச்சமாகி சஞ்சரிக்கிறார் 23ஆம் தேதி வரை. பொதுவாக ஒரு கேந்திராதிபதி, ஒரு திரிகோணாதிபதி நீச்சமாகி 12ஆம் இடத்துல மறைஞ்சி சஞ்சரிப்பது நன்மை இல்லை. அப்போ என்ன செய்யணும்? முருகப்பெருமானை வழிபாடு செய்ய வேண்டும். ஏன் அப்படின்னா செவ்வாயோட அதிதேவதை முருகப்பெருமான். இந்த முருகப்பெருமானை 23ஆம் தேதி வரைக்கும் செவ்வாய்க்கிழமை தோறும் வழிபாடு செய்யும் பொழுது தந்தை வழி அனுகூலங்கள், தாய் வழி அனுகூலங்கள், நிலம் இடம் வாங்கக்கூடிய அமைப்பு அல்லது வீடு கட்டக்கூடிய அமைப்பு, அதே போல் தொலைதூர பயணத்தால் வெளிநாடு சம்பந்தமான முயற்சிகள். ஏன்னா 12ஆம் இடங்கிறது மறைவு ஸ்தானம். 9, 12 சம்பந்தப்பட்டதிலே வெளிநாடு சம்பந்தமான முயற்சிகள் வெற்றி கொடுக்கும். நல்ல கம்பெனியில் நல்ல விசா கிடைக்கக்கூடிய அமைப்பாக இருக்கும். ஆக முருகப்பெருமான் வழிபாடு செய்யும்போது அத்தனையும் கூடி வரும். சிம்மராசிக்காரர்களுக்கு வைகாசி மாதம் மிகச்சிறப்பான மாதமாக அமையும் என்று கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.